மறுநாள் காலை அர்ஜுன் பங்களாவின் ஜன்னல் வழியே சூரிய ஒளி மென்மையாக படர்ந்திருந்தது. அந்த அதிகாலை பொழுதே ஒரு தனி அமைதியோடும் அதே சமயம் ஒரு புதிய உற்சாகத்தோடும் விடிந்தது. அர்ஜுன் வழக்கத்தை விட முன்னதாகவே எழுந்து குளித்து முடித்துவிட்டு ஒரு வெள்ளை நிற குர்தாவில் மிக கம்பீரமாக தயாராகி கீழே வந்தான். அவனது முகத்தில் நேற்று இரவு யாழினியுடன் செலவழித்த அந்த தருணங்களின் நிம்மதியும் ஒரு புதிய பொலிவும் அப்பட்டமாக தெரிந்தது. அர்ஜுன் கீழே வந்தபோது சமையல் அறையில் இருந்து மல்லிகை பூவின் மனமும் சுட சுட காஃபியின் நறுமணமும் சேர்ந்து வீசியது. அங்கே யாழினி ஆராதனை குட்டியை தன் இடுப்பில் இடுக்கிக் கொண்டு ஒரு கையால் காஃபியை ஆற்றிக் கொண்டிருந்தாள். அவளது தலையில் நேற்று இரவு அர்ஜுன் ஆசையாக சூட்டிய அந்த மல்லிகை பூவின் வாசம் இன்னும் அப்படியே இருந்தது. அர்ஜுன் மெதுவாக அவள் அருகே சென்று யாழினியின் தோளில் தன் கையை வைத்தான். யாழினி திடுக்கிட்டு திரும்பி பார்த்துவிட்டு அர்ஜுனின் கண்களில் தெரிந்த அந்த ஆழமான காதலை கண்டதும் வெட்கத்தில் தலை குனிந்தாள். ஏனடி, இன்னைக்கு ரொம்ப சீக்கிரம் எழுந்துட்டியா? நேத்து நைட்டு லேட்டா தானே தூங்கணும் என்று அர்ஜுன் அவளது காதோரம் குறைவாக கேட்க யாழினி அவனை செல்லமாக முறைத்துவிட்டு, அர்ஜுன் மெதுவா பேசுங்க, வெளிய அப்பா அம்மா எல்லாரும் இருக்காங்க, பாப்பா வேற முழிச்சுக்கிட்டு வேடிக்கை பாக்குறா பாருங்க என்று தழுத்தழுத்த குரலில் சொன்னாள். அர்ஜுன் ஆராதனா குட்டியை வாங்கி தூக்கி கொண்டு அவளது பிஞ்சு கன்னத்தில் முத்தமிட்டு, என் செல்லக்குட்டிக்கு இன்னைக்கு அவங்க அம்மா ரொம்ப அழகா இருக்காங்கன்னு தெரியுமா என்று சொல்ல குழந்தையும் அவனை பார்த்து சிரித்தது. அதே சமயம் மாடியிலிருந்து மித்ரனும் நிலாவும் ஒன்றாக கீழே இறங்கி வந்தனர். நிலா ஒரு வெளிர் மஞ்சள் நிற சுடிதாரில் தேவதையை போல வர மித்ரன் அவளது பின்னால் ஒருவித பெருமிதத்தோடு வந்தான். நேற்று இரவு நடந்த அந்த உணர்ச்சிகரமான மோதலும் மித்ரனின் அந்த உறுதியான கட்டுப்பாடும் நிலாவின் மனதுக்குள் அவனது பிம்பத்தை இன்னும் உயரத்தில் வைத்திருந்தது. நிலா அர்ஜுனை பார்த்ததும் குட் மார்னிங் அண்ணா என்று உற்சாகமாக சொன்னாள். அர்ஜுன் அவளை பார்த்து புன்னகைத்து விட்டு மித்ரனை பார்த்தான். என்ன மித்ரா, நேத்து லைட்டு நேட்டா அந்த அக்ரிமெண்ட் ஃபைல செக் பண்ணிட்டு இருந்தீங்க போல? நிலா சொன்னா, வேலையெல்லாம் முடிஞ்சுதா என்று அர்ஜுன் சாதாரணமாக கேட்க மித்ரனோ ஒரு நிமிடம் திகைத்துத்தான் போனான். பின் சமாளித்துக் கொண்டு, ஆமாம் அம்மா, நிலா கிட்ட சில டவுட்ஸ் எல்லாம் கேட்டேன், இப்போ கிளியர் ஆயிடுச்சு. இன்னைக்கு ஆபீஸ்ல அந்த ஃபாரின் கிளைண்ட் கூட தான் வீடியோ கால் இருக்கு என்றான். அர்ஜுன் மித்ரனின் தோளில் தட்டி கொடுத்து, குட், பிசினஸும் முக்கியம், அதே சமயம் உன் உடம்பையும் பார்த்துக்கோங்க என்றான். மித்ரன் நிலாவை ஒருமுறை ரகசியமாக பார்க்க நிலா அவனது கண்ணியத்தை நினைத்து மனதிற்குள் சிரித்துக் கொண்டாள். ஹாலில் இப்பொழுது கமலாவும் கதிரவனும் சண்முகத்துடன் சேர்ந்து கொண்டு காவ்யாவிற்கு என்னென்ன பலகாரங்கள் செய்ய வேண்டும் என்று பேசிக் கொண்டிருந்தனர். காவ்யா மெதுவாக சிவாவின் கையை பிடித்துக்கொண்டு கீழே வந்தாள். அவளது வயிறு இப்பொழுது 5வது மாதம் என்பதால் லேசாக உருண்டு தெரிய ஆரம்பித்திருந்தது. சிவா, எனக்கு இன்னைக்கு காலையிலேயே பசிக்குது என்று காவியா சினுங்க சிவா அவளை பத்திரமாக சோஃபாவில் அமர வைத்தவன், இந்த காவியமா, உனக்குன்னு ஸ்பெஷலா உன் அப்பா செஞ்ச சத்தான கஞ்சி என்று கதிரவன் ஒரு கிண்ணத்தில் கொண்டு வந்து கொடுக்க காவியா ஆசையாக சாப்பிடத் தொடங்கினாள். அர்ஜுன் தன் தங்கை அருகே வந்து அமர்ந்து அவளது வயிற்றை தடவி பார்த்தான். கவி, நம்ம வீட்டு வாரிசு உள்ள நல்லா விளையாடுறானா இல்ல உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறானா என்று கேட்க காவியாவோ சிரித்துக்கொண்டே, இல்லண்ணா, இப்போ எல்லாம் ரொம்ப அமைதியா இருக்கான், அநேகமா உங்க ஜாடத்தான் போல என்றாள். அன்று மதியம் மித்ரனும் நிலாவும் அலுவலகத்தில் இருந்த போது அர்ஜுன் சொன்னது போலவே அந்த வெளிநாட்டு நிறுவனத்தின் ஆர்டரும் உறுதி செய்யப்பட்டது. இது அவர்களின் பிசினஸில் ஒரு மிகப்பெரிய மைல்கல்லாக அமைந்தது. மித்ரன் உற்சாகமாக மிகுதியில் நிலாவை கட்டிப்பிடிக்க முயன்று பின் நேற்று இரவு எடுத்த அந்த உறுதியை நினைத்து தன்னைத்தானே கட்டுப்படுத்தி கொண்டு அவளது கையை மட்டும் குலுக்கி வாழ்த்து சொன்னான். நிலா, நாம ஜெயிச்சிட்டோம், மாமா முன்னாடி தலை நிமிர்ந்து நிக்க போறோம் என்று பெருமையாக சொன்னான். அர்ஜுன் யாழினி ஒரு புறம் ஆராதனாவோடு இருக்க சிவா காவ்யா மறுபுறம் ஒரு புதிய வாழ்வின் எதிர்பார்ப்போடு இருந்தனர். நிலாவும் மித்ரனும் ஒருவருக்கொருவர் துணையாக நின்று அந்த கூட்டு குடும்பத்தின் பலமாக திகழ்ந்தனர்.
மித்ரனும் நிலாவும் அந்த வெளிநாட்டு நிறுவனத்தின் மிகப்பெரிய ஒப்பந்தத்தை வெற்றிகரமாக முடித்த செய்தி அர்ஜுன் பங்களாவிற்கு ஒரு பெரும் கௌரவத்தை தேடி தந்தது. அர்ஜுன் ஒரு சிறந்த தொழிலதிபராக தன் தங்கையின் வாரிசுகளும் தம்பியும் இப்படி சாதித்ததை கொண்டாட விரும்பினான். மித்ரா, நிலா, நீங்க 2 பேரும் நம்ம கம்பெனிய அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிட்டீங்க. இதுக்கு ஒரு பெரிய சக்சஸ் பார்ட்டி வேணும். இன்னைக்கு நைட் நம்ம கார்டன்ல ஒரு கிராண்ட் செலிப்ரேஷன் இருக்கு. நம்ம பிசினஸ் பார்ட்னர்ஸ் எல்லாருமே வருவாங்க என்று அர்ஜுன் கூறினான். அன்று இரவு அர்ஜுன் பங்களாவின் புல்வெளி தோட்டம் வண்ணமயமான விளக்குகளால் சொர்க்கம் போல ஜொலித்தது. மெல்லிய இசைக்காற்றில் மிதக்க நகரின் முக்கிய விஐபிக்கள் அனைவருமே வந்திருந்தனர். அர்ஜுன் ஒரு கருப்பு நிற கோட் ஷூட்டில் ராயலாக வலம் வர, யாழினி அவனுக்கு இணையாக ஒரு அழகான பட்டு புடவையில் ஆராதனா குட்டியை தூக்கி கொண்டு விருந்தினர்களை வரவேற்றாள். காவ்யாவும் சிவாவும் ஒரு ஓரமாக அமர்ந்து கொண்டு இந்த அழகிய தருணத்தை ரசித்துக் கொண்டிருந்தனர். கமலாவும் கதிரவனும் சண்முகமும் மாரியம்மாளும் தங்கள் வீட்டு பிள்ளைகளின் வளர்ச்சியை பார்த்து பெருமிதத்தோடு பேசிக் கொண்டிருந்தனர். நிலா அன்று மெல்லிய ஸ்கை ப்ளூ நிற டிசைனர் புடவையில் ஒரு தேவதையைப் போலவே வந்திருந்தாள். அவளது கழுத்தில் மித்ரன் ஆசையாக வாங்கி கொடுத்த அந்த வைர நெக்லஸ் மின்னியது. மித்ரன் ஒரு நேர்த்தியான ப்ளூ கலர் பிளேசரில் மிக கம்பீரமாக இருந்தான். இருவரும் சேர்ந்து மேடையில் நின்று அர்ஜுனிடம் அந்த புதிய பிசினஸ் அக்ரிமெண்டை ஒப்படைத்த போது கூட்டமே கைதட்டி ஆரவாரம் செய்தது. வெல்டன் மித்ரா, நிலா, ஐ எம் ப்ரவுட் ஆஃப் யூ என்று அர்ஜுன் இருவரையும் கட்டிப்பிடித்து பாராட்டினான். பார்ட்டி விறுவிறுப்பாக போய்கொண்டிருந்த போது நிலா விருந்தினர்களுக்கு ஜூஸ் மற்றும் ஸ்நாக்ஸ் பரிமாறப்படுவதை சரிபார்க்க தோட்டத்தின் ஒரு மூலைக்கு சென்றாள். அங்கே அலங்காரத்திற்காக வைக்கப்பட்டிருந்த ஒரு பெரிய கண்ணாடி விளக்கு ஸ்டாண்டு லேசாக சரிந்து கொண்டிருந்ததை அவள் கவனிக்கவில்லை. யாரோ தெரியாமல் தட்டியதில் அந்த கனமான ஸ்டாண்ட் நிலாவின் தலைக்கு நேர் மேலாக விழத் தொடங்கியது. அப்பொழுது அங்கு வந்த அர்ஜுனின் கண்ணில் அந்த காட்சி பட்டதும், நிலா, அங்கிருந்து நகரு என்று அர்ஜுன் கத்தினான். ஆனால் நிலா அதிர்ச்சியில், என்னாச்சுனா என்று அங்கேயே உறைந்து நின்றாள். அந்த கனமான கண்ணாடி விளக்கு அவள் மேல் விழப்போகும் அந்த நொடியில் எங்கிருந்தோ மின்னல் வேகத்தில் பாய்ந்து வந்தான் மித்ரன். நிலாவை அப்படியே இடுப்போடு சேரி வார்த்தி அணைத்துக் கொண்டு தரையில் ஒரு உருளு உருண்டான். அடுத்த வினாடி அந்த பெரிய விளக்கு நிலா நின்றிருந்த இடத்தில் விழுந்து சுக்கு நூறாக உடைந்தது. கண்ணாடி துண்டுகள் சிதறி அங்கும் இங்கும் விழுந்தன. முழு பாற்றையும் ஒரு நிமிடம் ஸ்தம்பித்தது. அர்ஜுனும் சிவாவும் ஓடி வந்த மித்ரன் நிலாவை தன் மார்போடு இறுக்கமாக அணைத்தபடி அப்படியே தரையில் அமர்ந்திருந்தான். அவனது கையில் ஒரு சிறிய கண்ணாடி துண்டு பட்டு ரத்தம் கசிந்து கொண்டிருந்தது. ஆனால் அவன் அதை பொருட்படுத்தவில்லை. நிலா, நிலா, உனக்கு ஒன்னும் ஆகலையே, கண்ணத்தர நிலா என்று அவளது முகத்தை தட்டி பதறினான். நிலா பயத்தில் அவனது சட்டையை இறுக பிடித்துக் கொண்டு அழுது விட்டாள். சிவா உடனே வந்து மித்ரனின் காயத்தை பார்த்து முதலுதவி செய்ய அர்ஜுன் நிலாவை தூக்கி சோஃபாவில் அமர வைத்தான். பயப்படாத நிலா, மித்ரன் உன்னை காப்பாத்திட்டான் என்று அர்ஜுன் அவளுக்கு தைரியம் சொன்னான். நிலா தேம்பி தேம்பி அழுது கொண்டே மித்ரனை பார்த்தாள். அவனது கையில் ரத்தம் வருவதை பார்த்ததும் அவளது பயம் கவலையாக மாறியது. மித்ரன், உங்களுக்கு ரத்தம் வருது, எனக்கு ஒன்னும் ஆகல, நீங்க எதுக்கு இப்படி பண்ணுனீங்க என்று அவள் அவனது காயத்தை தன் புடவை தலைப்பால் துடைக்க முயன்றாள். மித்ரன் அவளது கையை பிடித்து கொண்டு, உனக்கு ஒண்ணுன்னா என்னால தாங்க முடியாது நிலா, நான் இருக்கும்போது உன் மேல ஒரு துரும்பு கூட படவிட மாட்டேன் என்று உணர்ச்சி வசப்பட்டு சொன்னான். அர்ஜுன் அங்கே நின்றிருந்த அனைவர் முன்னிலையிலும் மித்ரனின் தோளில் கையை வைத்து, மித்ரா, இன்னைக்கு நீ வெறும் பிசினஸ்ல மட்டும் ஜெயிக்கலடா, ஒரு ஆனா நிலாவை பாதுகாக்கிறதுலயும் ஜெயிச்சிட்ட. நீ நிலாக்கு எவ்வளவு முக்கியம்னு இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சு என்றான். இதை கேட்டதும் கமலாவும் கதிரவனும் நெகிழ்ந்து போய் மித்ரனை பாராட்டினர். அந்த பதற்றம் குறைந்த பிறகு அர்ஜுன் அனைவரையும் அமைதிப்படுத்தி ஒரு முக்கியமான அறிவிப்பினை வெளியிட்டான். இன்னைக்கு நடந்த இந்த சம்பவத்துல இருந்து ஒண்ணு மட்டும் எனக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கு. மித்ரனும் நிலாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிரா இருக்காங்க. அதனால காவ்யாவோட வளகாப்பு விசேஷம் முடிஞ்ச கையோட மித்ரன் நிலாவோட நிச்சயதார்த்தம் நடத்தலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன் என்று அறிவித்தான். கூட்டமே ஆரவாரம் செய்ய மித்ரனும் நிலாவும் ஒருவரையொருவர் பார்த்து புன்னகைத்துக் கொண்டனர்.
நிலாவின் பயம் எல்லாம் நீங்கி அவளது இதழ்களில் ஒரு நாணம் மலர்ந்தது. மித்திரன் காயத்தையும் மறந்து அவளது கண்களை பார்த்தபோது அங்கே ஒரு புதிய உறவுக்கான அஸ்திவாரம் உறுதியாக தெரிந்தது. அந்த வெற்றியும் இந்த விபத்தும் அவர்களை இன்னும் அதிகமாக நெருக்கிவிட்டது. அந்த பயங்கரமான விபத்திலிருந்து மித்திரன் தன்னை காப்பாற்றிய அந்த நொடிகளை நிலாவால் இன்னும் மறக்க முடியவில்லை. பார்ட்டி முடிந்து விருந்தினர்கள் அனைவரும் சென்ற பிறகு வீடு அமைதியான நள்ளிரவு வேளையில் மூழ்கியிருந்தது. அர்ஜுன், யாழினி மற்றும் பெரியவர்கள் அனைவரும் உறங்கச் சென்றிருந்தாலும் நிலாவிற்கு தூக்கம் வரவில்லை. அந்த பெரிய கண்ணாடி விளக்கு தன் தலைக்கு மேலே சரிந்து வந்த அந்த மரண பயம் அவளை இன்னும் முழுக்கிக் கொண்டிருந்தது. மெதுவாக தன் அறையை விட்டு வெளியே வந்து மாடி பால்கனியில் நிலவொளியில் நின்றிருந்த மித்திரனின் அருகே சென்றாள். மித்திரனின் கையில் சிவா போட்டிருந்த வெள்ளை நிற கட்டு நிலவொளியில் பளிச்சென்று தெரிந்தது. நிலா மெதுவாக அவனது அருகே சென்று அவனது காயம்பட்ட கையை தன் மென்மையான விரல்களால் வருடினாள். மித்ரன், இன்னும் வலிக்குதா? எனக்காக எதுக்கு இப்படி ரிஸ்க் எடுத்தீங்க? ஒரு நிமிஷம் தப்பி இருந்தா அந்த பெரிய கிளாஸ் உங்க மேல விழுந்திருக்குமே. நினைச்சாலே என் வயிறெல்லாம் கலங்குது மித்ரா என்று சொல்லும் போதே அவளது குரல் தழுதழுத்தது. கண்கள் தானாவே பணித்தன. மித்ரன் அவளை தன் ஒற்றை கையால் அணைத்து தன் மார்போடு சாய்த்து கொண்டவன், நிலா, இங்க பாரு, என் உயிர் போயிருந்தா கூட எனக்கு வருத்தம் இருந்திருக்காது. ஆனா உன் மேல ஒரு சின்ன கீறல் விழுந்திருந்தா கூட இந்த மித்ரன் செத்து போயிருப்பான். பிசினஸ், பணம் இதெல்லாம் அப்புறம்தான் நிலா. எனக்கு நீதான் உலகம். அந்த விளக்கு விழப்போறத பார்த்தப்போ எனக்கு வேற எதுவுமே தோணல. உன்னை காப்பாத்தணுங்கிற அந்த ஒரு வெறி மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ நீ என் முன்னாடி பத்திரமா நிக்கிறியே, அதுவே என் வலிக்கு மருந்தாயிடுச்சுடி என்று அவளது நெற்றியில் ஒரு நீண்ட முத்தத்தினை பதித்தான். நிலா அவனது சட்டையை இறுக பற்றி கொண்டு, எனக்கு தெரியும் மித்ரன், நீங்க என்னை எவ்வளவு நேசிக்கிறீங்கன்னு. ஆனா இன்னைக்கு நீங்க செஞ்சது ஒரு பெரிய உயிர் பிச்சை. அண்ணா சொன்ன மாதிரி நீங்க ஒரு உண்மையான ஆம்பளையா என்னை நிமிர்ந்து நிக்க வச்சுட்டீங்க. இனிமே எனக்கு ஒரு கஷ்டம்னா என் மித்ரன் இருக்கிறாருங்கிற தைரியம் எனக்கு வந்துருச்சு என்று அவனது இதய துடிப்பை கேட்டபடி அமைதியாக சாய்ந்து கொண்டாள். அந்த நள்ளிரவு தென்றல் அவர்கள் இருவரையும் வருட இருவருக்கும் இடையே ஒரு அழகான மௌனம் நிலவியது. மித்ரன் மெதுவாக அவளது முகத்தை தூக்கி அவளது கண்களை ஆழமாக பார்த்தவன், நிலா, இன்னைக்கு மாமா நம்ம நிச்சயதார்த்தத்தை பத்தி பேசினப்போ உன் முகம் வெக்கத்துல சிவந்ததை பார்த்தேன். எனக்கு எல்லா காயமும் மறந்துடுச்சு. நாம சீக்கிரமா ஒண்ணு சேரணும் நிலா. இந்த பிசினஸ் ஒரு பக்கம் வளர்ந்தாலும் நம்ம கால்தர் தான் எனக்கு பெரிய பலம் என்று சொல்லி அவளது இதழ்களுக்கு மிக அருகில் தன் முகத்தை கொண்டு வந்தான். நிலா கண்களை மூடி அந்த நெருக்கத்தை ரசித்தாள். அந்த ஆபத்திலிருந்து மீண்ட உணர்வும் மித்ரனின் அதீத காதலும் அவளை ஒருவித பரவசத்தில் ஆழ்த்தியது. மித்ரன், அண்ணா நம்ம மேல வச்சிருக்க நம்பிக்கைய நாம ஒரு நாளும் குறைக்க கூடாது. இன்னைக்கு நீங்க என்ன காப்பாத்தின விதம் எங்க அண்ணன் கண்ணுலயே தெரிஞ்சது. அவர் உங்களை ஒரு மச்சான மட்டும் இல்லாம தன் தங்கச்சியோட வாழ்க்கையை தாங்குற ஒரு தூணா பாக்குறாரு என்று நிலா சொல்ல, மித்ரன் அவளது இடையை சுற்றி தன் கைகளை இன்னும் பலமாக பின்னி அணைத்துக் கொண்டான். கண்டிப்பா நிலா, மாமாவோட கௌரவத்தையும் உன் அன்பையும் நான் கண்ணுல வச்சு பாத்துக்குவேன். இப்போ இந்த நிலா வெளிச்சத்துல நீ என் மடியில் இருக்கிற இந்த தருணம் தான் என் வாழ்க்கையோட ஆகச்சிறந்த பரிசு என்று அவளது கழுத்தில் தன் முகத்தை புதைத்து ஒரு நீண்ட மூச்சை இழுத்தான். நிலா அவனது தோளில் தன் கைகளை போட்டுக்கொண்டு, மித்ரா, எனக்கு இப்போ ரொம்ப நிம்மதியா இருக்கு. அந்த பயமெல்லாம் போயிடுச்சு. நீங்க பக்கத்துல இருந்தாலே எனக்கு எந்த ஆபத்தும் வராதுன்னு இப்போ முழுசா நம்புறேன் என்று அவனது கன்னத்தில் ஒரு மென்மையான முத்தத்தை கொடுத்தாள். இருவரும் அந்த நள்ளிரவு அமைதியில் வருங்காலத்தை பற்றியும் பிறக்க போகும் காவியா அக்காவின் குழந்தையை பற்றியும் தங்களது திருமண கனவுகளை பற்றியும் மணிக்கணக்காக பேசிக் கொண்டிருந்தனர். அந்த இரவு அவர்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கையும் பிரிக்க முடியாத ஒரு பந்தத்தையும் உறுதிப்படுத்தியது. காவியாவிற்கு 5வது மாதம் நடக்கும் மகிழ்ச்சியில் அர்ஜுன் பங்களாவே ஒரு மங்களக்கலை கட்டியிருந்தது. பொதுவாக 5வது மாதத்தில் பெரிய அளவில் வளைகாப்பெல்லாம் நடத்த மாட்டார்கள் என்றாலும் 5க்கு 9 என்று சாஸ்திரப்படி அன்னிமார் கையால் சூட்டு பூவும் வளையலும் அணிவிப்பது குடும்ப வழக்கம். அதனால் அர்ஜுன் வெளியாட்கள் யாரையும் கூப்பிட வேண்டாம், நம்ம குடும்பத்திற்குள்ளேயே இந்த சிந்த விசேஷத்தை ரொம்ப அழகா கொண்டாடுவோம் என்று சொல்லிவிட்டான். அன்று காலை வீட்டின் ஹால் முழுவதும் மல்லிகை பூக்களின் வாசம் ஆட்கொண்டிருந்தது.
சண்முகமும் கதிரவனும் சேர்ந்து ஒரு சிறிய மேடையை அலங்காரம் செய்திருந்தனர். மாரியம்மாவும் கமலாவும் சமையலறையில் காவியாவிற்கு பிடித்தமான 5 வகையான சித்திரான்னங்களை எலுமிச்சை சாதம், புளி சாதம், தயிர் சாதம், தேங்காய் சாதம் மற்றும் இனிப்பு பொங்கல் மணக்க மணக்க தயார் செய்து கொண்டிருந்தனர். காவ்யா ஒரு அழகான இளஞ்சிவப்பு நிற பட்டு புடவையில் தலை நிறைய பூச்சூடி தேவதையைப் போலவே மேடையில் அமர்ந்திருந்தாள். அவளது முகம் இப்போது ஒரு தனி தாய்மையை பொலிவோடு மின்னியது. ஒரு மருத்துவராக சிவா அவள் அருகே அமர்ந்து, என்ன காவி மேடம், ரொம்ப ஜொலிக்கிறீங்க போல, பாப்பா உள்ள இருந்து உங்களை ரொம்ப அழகாக்கிட்டு இருக்கு போலவே என்று கிசுகிசுக்க காவியா வெட்கத்துடன் அவனது கையை தட்டினாள். அப்பொழுது யாழினி கையில் ஒரு தங்கத்தட்டோடு மேடைக்கு வந்தாள். அந்த தட்டில் விதவிதமான கண்ணாடி வளையல்களும் சந்தனம், குங்குமம் மற்றும் பூக்களும் இருந்தன. யாழினியின் இடுப்பில் ஆராதனா குட்டி பாவாடை சட்டையில் அமர்ந்து எதையோ வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள். யாழினி காவியாவின் அருகில் அமர்ந்து அவளது முகத்தை ஆசையோடு வருடியவள், கவி, ஒரு நாத்தனாரா மட்டும் இல்லாம உன் ஃப்ரெண்டா நான் இதை செய்யறதுல எனக்கு அவ்வளோ சந்தோஷம். எனக்கும் நீ தான் எல்லா உதவியும் பண்ண. இப்போ உனக்கு நான் இதை செய்யறத என்னோட பாக்கியம்டி என்று உணர்ச்சி வசப்பட்டு சொன்னாள். அர்ஜுன் அருகில் நின்று கொண்டு, யாழி, சீக்கிரம் ஆரம்பி, நல்ல நேரம் முடிஞ்சிட போகுது என்று சொல்ல யாழினி மெதுவாக காவியாவின் கைகளை பற்றினாள். யாழினி முதலில் காவியாவின் நெற்றியில் சந்தனமிட்டு குங்குமம் வைத்தாள். பின் கலகலவென்று சத்தமிடும் அந்த கண்ணாடி வளையல்களை ஒவ்வொன்றாக காவியாவின் கைகளில் அணிவிக்க தொடங்கினாள். இந்த வளையல் சத்தம் உன் குழந்தைக்கு கேட்கட்டும் காவி, அவனோ அவளோ ஆரோக்கியமா அறிவா பிறக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே வளையல்களை அடுக்கினாள். வளையல்கள் ஒன்றோடொன்று மோதி எழுப்பிய அந்த இசை அந்த அறையையே கலகலப்பாக மாற்றியது. காவியா கண் கலங்கி, யாழினி, எனக்கு அம்மா இல்லாத குறையே தெரியல, நீ எனக்கு அண்ணியா கிடைச்சது நான் செஞ்ச புண்ணியம் என்று சொல்ல யாழினி அவளை கட்டிக்கொண்டாள். ஏய், இந்த நேரத்துல அழக்கூடாது, இங்க பாரு, ஆராதனா கூட அவ அத்தைக்கு வளையல் போடணும்னு துடிக்கிறா என்று சொல்லி ஆராதனாவின் சின்னஞ்சிறு கைகளால் காவியாவிற்கு ஒரு வளையலை அணிவிக்க வைத்தாள். இதை பார்த்து கொண்டிருந்த நிலா ஓடி வந்து, அனி, நானும் அக்காவுக்கு வளையல் போடணும் என்று ஆசையோடு கேட்டாள். மித்ரன் பின்னாடியே வந்து, இரு நிலா, முதல்ல அக்கா முடிச்சிட்டாங்கன்னா அப்புறமா நீ போ என்று அவளை செல்லமாக அதட்டினான். நிலாவும் காவியாவிற்கு வளையல் அணிவித்து ஆசீர்வாதம் வாங்கினாள். அர்ஜுன் தன் தங்கைக்கும் மச்சான் சிவாவிற்கும் ஒரு பெரிய பட்டுப்புடவையும் வேட்டி சட்டையும் பரிசாக அளித்தான். சிவா காவியாவை எப்படி பார்த்துக்கணும்னு உனக்கு தெரியும், ஆனா இப்போ அவளுக்கு கோவம் அழுகையெல்லாம் அதிகமா வரும், அதையெல்லாம் நீதான் பொறுமையா தாங்கணும் என்று அர்ஜுன் சொல்ல சிவா சிரித்து கொண்டே, கவலைப்படாத அர்ஜுன், என் உயிரையே கொடுத்து நான் பார்த்துப்பேன் என்றான். விருந்து நேரம் வந்ததும் அர்ஜுன் தன் கைகளால் காவியாவிற்கு அந்த 5 வகை சாதங்களையும் ஊட்டிவிட்டான். கமலாவும் மாரியம்மாளும், 5 மாசம் முடிஞ்சு 6வது மாசம் நுழையுது, இனிமேதான் குழந்தை நல்லா வளரும், காவிமா இன்னும் நிறைய சாப்பிடணும் நீ என்று அன்பு கட்டளைகளை இட்டனர். அந்த நாள் அந்த பங்களாவிற்கு ஒரு பெரிய நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுத்தது. 5வது மாத வளைகாப்பு முடிந்து அன்றைய இரவு அந்த பங்களாவை ஒரு அமைதியான ரம்யமான சூழலில் மூழ்கியிருந்தது. ஜன்னல் வழியாக ஊடுருவிய நிலவொளி சிவாவிற்கும் காவியாவிற்கும் இடையிலான அந்த அந்தரங்க தருணத்திற்கு ஒரு மெல்லிய வெளிச்சத்தை கொடுத்து கொண்டிருந்தது. காவியா படுக்கையில் மெதுவாக சாய்ந்து அமர்ந்திருந்தாள். அவளது இளஞ்சிவப்பு நிற பட்டுப்புடவை கலைந்து ஒரு மெல்லிய காட்டன் நைட்டிக்கு மாறியிருந்ததால் அவளது வயிறு இப்பொழுது ஒரு அழகான சிறுமேடாக உருவெடுத்து தெரிய அதை தடவி பார்த்தபடி ஏதோ ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தாள். சிவா கதவை தாழிட்டு விட்டு மெதுவாக அவள் அருகே வந்தான். அவனது கையில் ஒரு டம்ளர் சூடான பால் இருந்தது. என்ன காவி மேடம், இன்னும் தூக்கம் வரலையா? நம்ம ஜூனியர் உள்ள இருந்து ரொம்ப ஒதுக்கிறானா, இல்ல அவங்க அம்மாவுக்கு தூக்கத்தை கெடுக்கிறானா என்று சிரித்துக்கொண்டே அவளது அருகில் வந்து அமர்ந்தான். காவியா சிவாவின் கையை பற்றி கொண்டு, இல்ல சிவா, இன்னைக்கு யாழினி எனக்கு வளையல் போட்டப்ப அண்ணன் எனக்கு ஊட்டி விட்டப்பன்னு எனக்குள்ள ஒரு பெரிய நிம்மதி. ஆனா இப்போ ஏன்னு தெரியல, உங்ககிட்ட இருந்து ஒரு சின்ன அரவணைப்பு வேணும் போல இருக்கு. இந்த 5 மாசமா நீங்க ஒரு டாக்டரா என்னை பாத்துக்கிட்டீங்க, ஆனா எனக்கு என் புருஷனோட அந்த பழைய நெருக்கம் இப்போ ரொம்ப தேவையா இருக்கு சிவா என்று அவனது மார்பில் தன் முகத்தை புதைத்து கொண்டாள். சிவா அந்த பாலை மேஜை மேல் வைத்துவிட்டு
காவியாவை மெதுவாக தன் பக்கம் இழுத்து அணைத்து கொண்டான். கவி, நீ ஒரு டாக்டரோட பொண்டாட்டி. 5 மாசம் வரைக்கும் நான் ஒரு கட்டுக்கோப்போட இருந்தது உன்னோடவும் நம்ம பாப்பாவோடவும் பாதுகாப்புக்காகத்தான். ஆனா இப்போ அந்த பயம் எதுவுமே எனக்கு இல்லை. இந்த நிமிஷம் நீயும் நானும் மட்டும்தான் என்று அவளது காதோரம் மிக மென்மையாக ஒரு காதலனாக கிசுகிசுத்தான். சிவா அவளது முகத்தை மெதுவாக தூக்கி அவளது கண்களை ஆழமாக பார்த்தான். காவியாவின் கண்களில் காதல் கனிந்து ஒருவித ஏக்கத்தில் மிதந்து கொண்டிருந்தன. அவளது இதழ்கள் லேசாக துடிக்க சிவா குனிந்து அவளது நெற்றியில் ஒரு நீண்ட முத்தத்தினை பதித்தான். அந்த ஒரு முத்தத்திலேயே அவனது அத்தனை மாத கட்டுப்பாடும் கரைந்து போவதை அவன் உணர்ந்தான். அங்கிருந்து அவனது இதழ்கள் மெல்ல நகர்ந்து அவளது கன்னங்களையும் பின் அவளது கழுத்தின் வளைவுகளையும் தீண்டின. காவியா சிலிர்த்து போய் அவனது சட்டையை இறுக பற்றி கொண்டாள். சிவா, மெதுவா என்று அவள் முணுமுணுக்க சிவா அவளது வயிற்றின் மேல் தன் கையை மென்மையாக வைத்தான். பயப்படாத காவி, நம்ம பாப்பாவுக்கு தெரியும் அவங்க அப்பா அம்மா அவங்க அம்மாவை எவ்வளோ நேசிக்கிறாங்கன்னு. இந்த தருணம் நமக்கானது என்று சொல்லி அவளது இடையை சுற்றி தன் கைகளை பின்னி அவளை இன்னும் நெருக்கமாக அணைத்து கொண்டான். இருவருக்கும் இடையே இருந்த அந்த இடைவெளி மெல்ல மெல்ல மறைந்தது. நீண்ட காலத்திற்கு பிறகு ஏற்படும் அந்த உடல் ரீதியான நெருக்கம் அவர்களுக்குள் ஒரு புதிய உற்சாகத்தையும் பிணைப்பையும் உருவாக்கியது. சிவா அவளது இடையை தடவி அவளது உடலோடு தன் உடலை ஒன்றிணைக்கும் போது காவியா ஒரு சுகமான வழியில் அவனது தோளில் தன் நகங்களை ஊன்றினாள். அவளது மூச்சுக்காற்று சிவாவின் கழுத்தில் சூடாக படர அவன் அவளது இதழ்களை தன் இதழ்களால் சிறைப்பிடித்தான். அந்த முத்தம் வெறும் காமம் சார்ந்ததாக இல்லாமல் ஒரு ஆழமான காதலின் வெளிப்பாடாக இருந்தது. சிவா அவளை மிக மென்மையாக ஒரு மலரை கையாளுவது போல கையாண்டான். அவளது கர்ப்பகால மாற்றங்களை அவன் ஒரு மருத்துவராக மட்டுமல்லாமல் ஒரு கணவனாக ரசித்து ஆராதித்தான். கவி, நீ இப்போ முன்ன விட இன்னும் அழகா வசீகரமா இருக்கடா என்று அவன் அவளது காதருகே முணுமுணுக்க காவியா வெட்கத்தில் சிவந்து அவனது அணைப்பில் தன்னை முழுமையாக ஒப்படைத்தாள். அந்த இரவு அவர்களுக்குள் இருந்த அத்தனை ஏக்கங்களையும் தீர்த்து வைத்தது. இரு இதயங்களின் துடிப்பு ஒரே சீராக ஒலிக்க அந்த அறையின் அமைதி அவர்களின் காதலுக்கு சாட்சியாக நின்றது. நீண்ட நேர நெருக்கத்திற்கு பிறகு சிவா காவியாவை தன் மார்பில் சாய்த்து கொண்டு அவளது கூந்தலை வருடிவிட்டான். சிவா, எனக்கு இப்போ ரொம்ப நிறைவா இருக்கு. இந்த 5 மாசத்துல எத்தனையோ மாற்றங்கள், ஆனா உங்க அன்பு மட்டும் மாறவே இல்லை என்று காவியா தழுத்தழுத்த குரலில் சொன்னாள். சிவா அவளது நெற்றியில் முத்தமிட்டு, அது எப்பவும் மாறாது காவி. நம்ம பாப்பா வெளியில வர்ற வரைக்கும் மட்டும் இல்ல, காலம் முழுக்க நீதான் என் தேவதை என்றான். வெளியே நிலவு மேகங்களுக்கு பின்னால் மறைய அந்த அறையில் சிவாவும் காவியாவும் ஒருவரையொருவர் அணைத்தபடி ஒரு புதிய விடியலை நோக்கி அமைதியாக உறங்கத் தொடங்கினர். அந்த இரவு அவர்களுக்கு ஒரு அழகான நினைவாகவும் அவர்களின் பந்தத்தை இன்னும் பலப்படுத்தும் ஒரு பாலமாகவும் அமைந்தது. அர்ஜுன் மீண்டும் அலுவலக பணிகளில் முழு மூச்சாக இறங்கியிருந்தான். ஆராதனா குட்டி பிறந்த பிறகு கிடைத்த அந்த சிறிய இடைவெளிக்கு பின் இப்போது பிசினஸ் வழக்கத்தை விட பல மடங்கு வேகம் எடுத்திருந்தது. ஒரு நாள் மதியம் அர்ஜுன் தனது கேபினில் அமர்ந்து லண்டனில் இருக்கும் ஒரு மிகப்பெரிய நிறுவனத்துடன் வீடியோ காலில் பேசிக் கொண்டிருந்தான். அந்த நிறுவனமும் அர்ஜுனின் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் திட்டத்தை ஐரோப்பா முழுவதும் கொண்டு செல்ல ஒரு மாபெரும் ஒப்பந்தத்தை முன்வைத்தது. ஆனால் அதற்கு அர்ஜுன் நேரில் சென்று ஒரு வாரம் அங்கேயே தங்கி அந்த பண்ணைகளையும் தொழிற்சாலைகளையும் ஆய்வு செய்து ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வேண்டும் என்பது நிபந்தனை. மாலை வீட்டிற்கு வந்த அர்ஜுனின் முகம் சற்று யோசனையாக இருந்தது. ஹாலில் யாழினி ஆராதனாவுடன் விளையாடி கொண்டிருக்க அர்ஜுன் மெதுவாக அவள் அருகே அமர்ந்தான். யாழி, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். பிசினஸ்ல ஒரு பெரிய வாய்ப்பு வந்திருக்கு. லண்டன்ல இருந்து ஒரு பெரிய கம்பெனி நம்ம கூட கை கோக்க ஆசைப்படுறாங்க. ஆனா நான் ஒரு வாரம் லண்டன் போக வேண்டியது இருக்கு என்று மெதுவாக சொன்னான். யாழினியின் கையில் இருந்த விளையாட்டு பொருள் அப்படியே நழுவியது. அவளது முகம் சட்டென்று வாடி போய், லண்டனா? ஒரு வாரமா? அர்ஜுன், பாப்பா பிறந்து இன்னும் கொஞ்ச நாள் கூட ஆகல. அவ இப்பதான் உங்களை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிருக்கா. இப்ப போய் நீங்க வெளியூர் போறேன்னு சொல்றீங்களே, எனக்கு உங்களை விட்டுட்டு ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதுன்னு உங்களுக்கு தெரியாதா என்று சொல்லும் போதே அவளது கண்களும் சேர்ந்து கலங்கின. அர்ஜுன் அவளது கைகளை பற்றி கொண்டு, யாழி, எனக்கு மட்டும் உன்னையும் பாப்பாவையும் விட்டுட்டு போகணும்னு ஆசையா என்ன? ஆனா இந்த டீல் நம்ம கம்பெனியோட எதிர்காலத்தையே மாத்தும்டி.
நிலாவும் மித்ரனும் அவ்வளோ கஷ்டப்பட்டு இதை இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. நான் போகலைன்னா அவங்களோட உழைப்பு மொத்தமும் வீணாயிடும்டா. எனக்காக புரிஞ்சுக்கோ என்று கெஞ்சினான். யாழினி அர்ஜுனின் மார்பில் சாய்ந்து தேம்பி தேம்பி அழத் தொடங்கினாள். எனக்கு இதெல்லாம் புரியுது அர்ஜுன், ஆனா மனசு கேட்க மாட்டேங்குதே. நீங்க இல்லாம இந்த ஒரு வாரத்தை நான் எப்படி போக்க போறேன்? நைட்டு பாப்பா அழும்போது நீங்க தான் அவளை தூக்கி சமாதானப்படுத்துவீங்க. இப்போ நான் என்ன பண்ணுவேன் என்று விம்மினாள். அர்ஜுன் அவளை இன்னும் இறுக்கமாக அணைத்து கொண்டு அவளது நெற்றியில் முத்தமிட்டான். யாழி, நான் தினமும் வீடியோ காலில் பேசுவேன். சிவா இருக்கான், மித்ரன் இருக்கான், எல்லாரும் உன்னை பார்த்துப்பாங்க. ப்ளீஸ் அழுது என் மனசு நோகடிக்காதடி என்று அவளை ஒரு வழியாக சமாதானப்படுத்தினான். அதற்கு பிறகு விமான நிலையம் புறப்படும் நாளும் வந்தது. வீடு முழுவதும் ஒரு விதமான மௌனம் நிலவியது. அர்ஜுன் தனது சூட்கேஸை அடுக்கி கொண்டிருக்க யாழினியோ அழுது அழுது கண்கள் வீங்கி போயிருந்தாள். அர்ஜுன் தொட்டிலில் இருந்த ஆராதனா குட்டியை தூக்கி தன் முகத்தோடு சேர்த்து அணைத்து கொண்டான். செல்லக்குட்டி, அப்பா சீக்கிரம் வந்துடுவேன். அம்மா சொல்றத கேட்டுட்டு சமத்தா இருக்கணும், சரியா என்று சொல்லும் போது அவனது குரலும் தழுத்தழுத்தது. கீழே கார் தயாராக இருக்க சிவாவும் மித்ரனும் அர்ஜுனுக்காக காத்து கொண்டிருந்தனர். யாழினி வாசலில் நின்று கொண்டு அர்ஜுனின் சட்டையை விடாமல் பிடித்து கொண்டாள். அர்ஜுன், பத்திரமா போயிட்டு வாங்க. அங்க போனதும் ஃபோன் பண்ணுங்க. சாப்பாடு எல்லாம் நேரத்துக்கு சாப்பிடுங்க. குளிர் அதிகமா இருக்கும், ஸ்வெட்டர் போட்டுக்கோங்க என்று ஒரு தாயை போல புலம்பினாள். அர்ஜுன் அவளது கன்னங்களை துடைத்து விட்டு, எல்லாத்தையும் நான் பார்த்துப்பேன் யாழி, நீ தைரியமா இருக்கணும், காவியாவையும் நீ தான் பார்த்துக்கணும் என்று சொல்லிவிட்டு காரை நோக்கி நடந்தான். சிவாவும் மித்ரனும் அர்ஜுனை ஏர்போர்ட்டிற்கு அழைத்து சென்றனர். காரில் செல்லும் போது மித்ரனும், மாமா நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்க. ஆபீஸையும் வீட்டையும் நாங்க 2 பேரும் கண்ணு கருத்துமா பார்த்துப்போம். நிலாவை அன்னி கூடவே இருப்பா என்று உறுதியளித்தான். சிவாவும், ஆமா மச்சான், காவியாக்கும் யாழினிக்கும் நான் இருக்கேன், நீ உன் வேலையை சிறப்பா முடிச்சிட்டு வா என்றான். ஏர்போர்ட் வாசலில் அர்ஜுன் இருவரையும் கட்டிப்பிடித்து கொண்டான். மித்ரா, பிசினஸ்ல ஏதாச்சும் சந்தேகம்னா உடனே எனக்கு மெயில் பண்ணு. சிவா, காவியாவை ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்துக்கோ. யாழினி கொஞ்சம் எமோஷனலா இருப்பா, அவளை அப்பப்போ சிரிக்க வை என்று சொல்லிவிட்டு கனத்த இதயத்தோடு உள்ளே சென்றான். மித்ரனும் சிவாவும் அர்ஜுன் உள்ளே செல்வதையே பார்த்து கொண்டிருந்தனர். அர்ஜுன் இல்லாத அந்த ஒரு வாரம் அந்த பங்களாவிற்கு ஒரு பெரிய சவாலாகத்தான் இருக்க போகிறது என்பது அவர்களுக்கு தெரிந்தது. கார் திரும்பும் வழியில் மித்ரன் சொன்னான், சிவாண்ணா, மாமா இல்லாத இந்த கேப்ல நாம இன்னும் பொறுப்பா இருந்து அவரோட நம்பிக்கையை நாம எப்பவும் காப்பாற்றணும் என்றதும் சிவா தலையசைக்க கார் அமைதியாக பங்களாவை நோக்கி விரைந்தது.